எம்ஜிஆர் கேரளாவில் உள்ள பாலக்காட்டில் மலையாளி குடும்பத்தில் பிறந்திருக்காரு. பாய்ஸ் கம்பெனி நாடக குழுவில் சேர்ந்து பாட்டு, நடனம், வால் சண்டை, வசனம் மற்றும் நினைவாற்றல் ஆகிய துறைகளில் தீவிரமான கடுமையான பயிற்சி எடுத்திருக்காரு. சதி லீலாவதி படம் மூலமா அறிமுகமானாரு. மலைக்கான் படம் மூலமா பிரபலமானாரு. அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படம் மூலமா கதாநாயகனா அறிமுகமானாரு. ரிக்ஷாக்காரன் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வாங்கினாரு. தொடர்ந்து பல படங்கள்ல நடிச்சு தவிர்க்க முடியாத முன்னணி கதாநாயகனா வலம் வந்தாரு. 1953 திராவிட கழகத்தில் சேர்ந்தாரு. உறுப்பினரா ஆனாரு. பல பிரச்சாரங்களையும் செஞ்சு போட்டியிட்டு 1977 அன்று தமிழ்நாட்டின் 3வது முதல்வர் ஆனாரு. வெள்ளம், வறட்சி போன்ற பேரிடர்கள்ல நன்கொடைகள் வழங்கினாரு. ஏழை எளிய மக்களுக்கு பல உதவிகளையும் செஞ்சு மக்களுக்குள்ள ஒருவரா ஆனாரு. கௌரவ டாக்டர் பட்டம், பாரத ரத்னா விருது, சிறந்த ஜீரி விருது, சிறந்த நடிகர் விருதுகளையும் வாங்கி இறந்து போனாலும் மக்கள் மனங்கள்ல தெய்வமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு டாக்டர் எம்ஜிஆர் என்கின்ற ராமச்சந்திரன் அவர்கள்.